வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் அடுத்து வரக்கூடிய இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்காக ஒரு புதிய டெஸ்ட் பேஜானது ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? 25/6/2025 இந்த டேட்லேருந்து அந்த டெஸ்ட் பேஜானது ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் எஸ்டிடி எக்ஸாம் படிக்கிறீங்க, இந்த டைம் படித்து உங்களால் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியல, உங்களால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்காக இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் 25/6/2025. ஸோ படிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கும் 1 வீக் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னா லேட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண முடியாது. டெஸ்ட்டு போக போக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்கும். வாரம் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் பாருங்கள், தமிழில் 6ல் கூடிய ஃபஸ்ட் டைம் மட்டும் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? 6ல் கூடிய ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறீங்க. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 6ல் கூடிய ஃபஸ்ட் டைமில் கூடிய 3 லெசன் மட்டும்தான். மேக்ஸில் 6ல் கூடிய எண்கள் மட்டும்தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சயின்ஸில் அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக் படிக்க போகிறோம். பாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு, குடிமக்களும் குடியுரிமையும், தேசிய சின்னங்கள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு முக்கியமான டாபிக், அந்த டாபிக் ரிலேட்டக்கூடிய டாபிக் மட்டும் லெசன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பாருங்கள், சயின்ஸ் சோசியலை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 பாடம் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பாடம் படிக்க போகிறீங்க. மேக்ஸில் பாருங்கள் ஒரு 4 பாடம், இங்கிலீஷில் ஒரு 3 பாடம், தமிழில் ஒரு 3 பாடம். ஓகே, அவ்வளோதான். இந்த பிளானே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அழகாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் போய் இந்த பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் சொல்லியிருக்கேன்? 30 டெஸ்ட்டு. கரெக்டாக 30 வாரம். இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ 6வது மாதம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்து ஒரு 6 மந்த்துக்கு இந்த பிளான் போயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரியில் பார்த்து இந்த பிளான் முடியும். ஓகேங்களா? வாரம் டெஸ்ட் வைங்க. சார் இப்போ இந்த பிளான் முடிஞ்சு அடுத்து என்ன சார் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த டெஸ்ட்டு முடிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அப் டு எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் கைட் பண்ணும். புரிஞ்சுங்களா? அப் டு அடுத்த எஸ்சிடி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். மாடல் டெஸ்ட்டானது திரும்ப நம்ம வச்சுட்டே இருப்போம். சரிங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சுக்கு நான் வச்சிருக்கக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ அடுத்த டார்கெட் நம்ம பார்த்திங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய பிளானு. ஸோ அது பிளான் அதுக்காக ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பேட்ச்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப் டு அடுத்த எஸ்சிடி எக்ஸாம் வரைக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2500 இந்த ஆஃபர் ஆனது 25/6/2025 இந்த டேட் வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் 5000. ஓகேங்களா? ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணிக்காங்க. அந்த பிளான் முடிஞ்சு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண பார்த்திங்கன்னா அதேமாதிரி ரிவிஷன் பண்ணிவிடுவோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எஸ்டிடி இப்போ நான் லாஸ்ட் இந்த எஸ்டிடி எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய இன்ஸ்டியூட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஆஃப்லைன், சார் நான் ஆஃப்லைன்லேருந்து யூஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆஃப்லைன்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கொமராபுரத்தில் கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்காங்க. வாய்ப்பை திரும்ப தவற விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 2023 பிஓ வந்துச்சு, 2025 தான் அடுத்து பிஓ எக்ஸாம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டெட் எக்ஸாம் 2024 வச்சு முடிச்சுட்டாங்க சார், எஸ்டிடி முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து எஸ்டிடி 2026 கண்டிப்பாக வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் முன்னாடி இருந்தே பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் 130 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 130 மார்க்குக்கு மேலே உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் 10th வரைக்கும் தான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ 10th வரைக்கும் நீங்கள் பொறுமையாக படிச்சிங்க அப்படின்னா 130 மார்க் எடுக்கலாம். எந்த டாப்பிக்கையும் எந்த லெசனையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா பாடத்தையும் நீங்கள் படித்தா மட்டும் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல எப்போவுமே ஹிஸ்ட்ரி தான் ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஹிஸ்ட்ரி கொடுத்தது ரொம்ப ஹெவியாக இருக்குது, படிக்க முடியல, இயர் மறந்த பேர் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டடி பிளானே மாற்றி பாலிட்டி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி படிப்பீங்க, அடுத்த ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், 7th இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பாலிட்டி தாங்க. அடுத்து பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா பாலிட்டி. அவ்வளோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி அதுக்கு 1, 2, 3, 4, 5, 6 பாடம் தான். ஓகேங்களா? எல்லாமே பாருங்கள் 6th, 9th, 7th தான் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள் ஒரு 3 பாடம் தான். ஓகேங்களா?
ஸோ இது மாதிரி வந்து டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பொறுமையாக படித்த போதும், ஓகேங்களா. பொறுமையாக படிச்சிங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம், எக்ஸாம் வந்து நல்ல மார்க் வந்து எடுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது. மூணில் ஏதாவது ஒரு மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே பாருங்கள் ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும், ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக அமௌண்ட் வந்து ஆப்லேயே நீங்கள் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா இந்த லோகோவில் ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் ஆப் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அனதர் மெத்தட் கீழே கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ஓடிபி வரும். ஓடிபி லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஹோமு, பேச்சஸ்ஸு, ஸ்டோரு, சேட்டு, ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து இது மாதிரி காமிங்க STD எக்ஸாம், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பேஜ்னு இருக்கும். இதில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, கிளிக் பண்ணி ஓவர்வியூலேருந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டென்ட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் பிடிச்சிச்சப்போ டைரெக்டாக அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணது பஞ்ச் மைக்ரோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிட்டட் வரும். ஸோ அதே பேரில் வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஸோ இது மாதிரி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேஜை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கேட்டுக்கோங்க. நல்லா படிங்க, இந்த வாய்ப்பு வந்து விட்டுறாதீங்க. திரும்ப STD எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, பயங்கர காம்படிஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் 90+ மார்க்கு இல்லை 99 மார்க்கு இல்லை 100 மார்க்குக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு மேலே போகணும், ஓகேங்களா. ஸோ BC, MBC, ஓகேங்களா, SC, SCA, ST, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து BCM. ஸோ இதுமாதிரி கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து 50% இருக்குது. ஆண்கள் நல்லா படிக்கணும், அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும், சரிங்களா. ஸோ நல்லா படிங்க. STD பற்றி வேறு டவுட் வச்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. தேங்க்யூ.